மாலை வணக்கம் உறவுகளே. இது டியூஸ்டே மாலை. இன்றைக்கி நம்ம டியூஸ்டே ஈவினிங் வேலைகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூ எடுத்துகிட்டு வந்து அன்பு பாப்பா கிட்டே கொடுத்துட்டேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணி பூ வைக்கட்டும். சைட் பை சைட் கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு பால் சூடு பண்ணி பால் காய்ச்சி எடுத்துக்கலான்னு அந்த வேலையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா மேடம் அழகாக முறம் வச்சு பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் ஏன் ஈவினிங் டைமில் கோதை பாப்பா இல்லைன்றது ஒரு டவுட் வரும். கோதை பாப்பா டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா 5:30 to 6:30. 6:30க்கு மேலே தான் வருவாள். ஒரு பக்கம் பால் ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் மேடம் பூஜை ரூம் ரெடி பண்ணி பூ போட்டு அவங்க தாத்தா பாட்டிக்கும் பூ வைக்க சொல்லி கொடுத்தாங்க. வச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ போட்டுருக்கா சாமிங்க. ஸோ இப்போத்துலேருந்தே சின்ன சின்ன வேலை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் பாப்பாங்களுக்கும் தெரியும். அதனால் ஒரு சின்ன சின்ன வேலை நான் எப்போவுமே சொல்லி கொடுத்துருவேன். பால் காசு எடுத்தாச்சு 2 பேருக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பச்சை பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அதை தான் வேக வச்சு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் இல்லை காஃபி ஃபில்டரு, அதனால் ஃபில்டர் போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபில்டர் போட்டு எடுத்துட்டுருக்கேன். இது என்னோடய ஸ்டைலு. கடைசியாக கொஞ்சமாக காஃபி டிகாஷன் வரத்தில் கொஞ்சமாக சுகர் போட்டு மேலே காஃபி தூள் போட்டு அது கூடவே கொஞ்சமாக சுகர் போட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 2 minutes அப்படியே வச்சுட்டு சைட் பை சைடு நம்ம மூடி விட்டோன்னா சூப்பரான காஃபி டிகாஷன் ரெடி. தண்ணியும் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி ஊறின பட்டாணி இது கூட போட்டுடுறேன். இது போட்டு இது கூடவே லைட்டாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். ஒரு 2-3 விசில் போட்டு எனக்கு வந்து டீ போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா டீ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால இஞ்சியும் ஜிஞ்சரும் போட்டு மசாலா டீ மாட்டி போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இது ஹஸ்பண்டுக்கு பால். இது பார்த்திங்கன்னா 4 பேருக்கு 4 டைப்பாக இருக்கும். இது வந்து டீ நல்லா கொதிச்சின்னு இருக்குது. சைட் பை சைட் மாங்காடு காமாட்சியம்மன் துதி பண்ணிவிட்டு நான் விளக்கேற்றலான்னு வந்துட்டேன். ஏன்னா பாப்பா ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம விளக்கேற்றி உதுவத்தி கொத்தலான்னு சூப்பராக விளக்கேற்றி உதுவத்தி சாம்பிராணி கொளுத்தி சாமி நல்லா கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டியூஸ்டே அதுவுமா ரொம்ப மனசு சாட்டிஸ்ஃபைடாக கும்பிட்டு முடிச்சாச்சு. உதுவத்தி ஏற்றிட்டு இருக்கேன். உதுவத்தி காட்டிகிட்டு இருக்கேன். மேடம் பாருங்கள் கை வச்சு விளையாடிட்டு இருக்கா. உதுவத்தி காட்டுறது சாமிக்கு எடுக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக போச்சு. சாட்டர்டே டியூஸ்டே ஈவினிங்கு எல்லாம் முடிச்சுட்டு பாப்பாலும் ஹஸ்பண்டும் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக நான் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கும் அவங்க வீட்டுக்கு வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. கும்பிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்கும் தனித்தனியாக என் ஹஸ்பண்டுக்கு பாலும் பாப்பாங்க 2 பேருக்கு, ஹஸ்பண்டுக்கு பால், பாப்பாங்க 2 பேருக்கு பாதாம் பால், எனக்கு மசாலா டீ சூப்பராக போட்டு எடுத்துக்கினேன். அதே மாதிரி சுண்டல் 4 பேருக்கும் குட்டி குட்டி கிண்ணம் 2 பேருக்கு குட்டி குட்டி கிண்ணம் பாப்பாங்களுக்கு. இப்போ எங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் வேலைகள் இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.